ஆட்டத்தை ஆரம்பித்த சக்தி எதிர்ச்சல் தொடர்ந்து சீரியல்ல ஆதி குணசரிடம் டீல் பேச அவரது வீட்டுக்கு வில்லன் என்ட்ரி கொடுத்திருக்காரு. அந்த வில்லன் யார், எதற்காக வந்திருக்காரு, சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போதுங்க மூலமையா இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்ச்சல் தொடர்கிறது சீரியல்ல வீட்டுல ஜனனி மாடியில ஈஸ்வரிக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் நந்தினி, ரேணுகா, தர்சன், பார்கவி அவங்ககிட்ட சொல்றாங்க. சொல்றது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி அவரை ஜெயிலுக்கு நம்ம அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இனிமேல் வெளியிலே வர முடியாத அளவுக்கு தான் ஜெயிலில் அனுப்பணும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதை நடத்தி காட்டுவோன்னு சபதத்தை எடுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தி வேக்க மாட்டிட்டு விட்டு வெளியில கிளம்புறாரு. வெளியில போக விடாம கதிர் வந்து பிரச்சனை பண்றாரு. அப்ப சக்தி ஆதிகுணேஸ்வரர் போயிட்டு நீங்க சொன்ன 15 நாளுக்குள்ள எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அது நீங்க எதிர்பார்க்க முடியாவும் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு எதிராக முடிவாகவும் இருக்கலாம். நீங்க சொன்ன 15 நாளுக்குள்ள உங்களை நான் ஒரு கை பார்த்துட்டு சொல்லிட்டு சக்தி வீட்டோட கிளம்பி ராமேஸ்வரத்துக்கு போறாரு. வெளியில போகும்போது அப்ப நந்தினி, ரேணுகாவும் சக்தி கிட்ட போயிட்டு நீங்க இப்ப போக வேணாம்னு சொல்றாங்க. இதுக்கு பதில் சொன்ன சக்தி, அண்ணி இவங்கெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, இவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு பயந்து உட்காந்துருக்க சொல்றீங்களா, இனி பொறுமையா இருக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. அந்த ஆளு எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டாரே, நீ என்னைய கொள்றதுக்கும் ஜன்னைய கொள்றதுக்கும் தயாராயிட்டாரு, இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது, அந்த ஆளோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டணும், அதுக்கு நான் போய் தான் சொல்லிட்டு வீட்டை விட்டு ராமேஸ்வரத்துக்கு சக்தி கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க சீரியல்ல மிகப்பெரிய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஆமாங்க, ராமேஸ்வரத்துல சக்தி என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்க போறாரு அப்படின்னும், அதாவது சக்திக்கு முன்னாடியே ஆதிகுணேஸ்வரன் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு எல்லா விஷயங்களையுமே தயார் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்காரு. சக்தி இப்ப ராமேஸ்வரத்துக்கு போறாரு. குணசருடைய எல்லா ரகசியங்களையும் எப்படி தெரிஞ்சுக்க போறான்னு தான் பலருடைய கல்வியா இருக்குது. ஆமாங்க, குணசருடைய எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரே நபர் மாசி தான். மாசி என்பவரை சக்தி எப்படி கண்டுபிடிக்க போறாரு, கண்டுபிடிச்ச பிறகு அவர் என்ன மாதிரி முடிவெடுப்பாரு, மாசி அங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவாரா, குணசரன் பத்தி எல்லா ரகசியமும் தெரிஞ்சா சக்தி என்ன மாதிரி முடிவெடுப்பாரு அப்படிங்கிறதா பலருடைய கேள்வியா இருக்குது. அநேகமா ராமேஸ்வரத்துல என்ன நடந்துக்கிட்டா விசாலாட்சியுடைய கணவருக்கு 2 மனைவிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் மனைவி விசாலாட்சி, 2வது மனைவியோட பிள்ளைகள் எல்லாத்தையும் அழிச்சுடுத்தா குணசேகரன் இப்ப இங்கே வந்து சாம்ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் சக்திக்கு தெரிஞ்ச கண்டிப்பா ஆதிகுணேஸ்வரன் ஜெயிலுக்கு போறது உறுதிங்க. ஸோ சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க வீட்டுல ஆதிகுணேஸ்வரிடம் கரிகாலன், மாமா நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்ப சாமி என்ன சொல்லுச்சுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆதிகுணேஸ்வரன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு பதில் சொல்றாரு. அந்த நேரம் அவங்க வீட்டுக்கு ஒரு சொகுசு கார் வருது. அந்த கார்ல ஒரு நபர் கோட் சூட் போட்டுக்கிட்டு இறங்குறாரு. கார்ல ஒரு பாஸ் உட்காந்துருக்காரு. காரை விட்டு இறங்குன நபர் பாஸ் கிட்ட நீங்க கார்ல இருங்க பாஸ், நான் போய் உள்ள பேசி சொல்றாரு. அவரை பார்த்ததும் கரிகாலன் குணசேகரன்கிட்ட தர்சினி ஃபுட் ட்ராக் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா, அதை பத்தி பேசுறதுக்கு யாரோ வந்துட்டாங்க சொல்றாரு. ஆனா வந்த நபர் நான் குணசேகரன் தான் பார்க்க வந்ததாக சொல்றாரு. அவரை உள்ள அழைச்சிட்டு போறாரு கரிகாலன். அவரை பார்த்ததுமே உன்னை முன்ன பின்ன பார்த்த மாதிரி இல்லையாப்பாண்டு ஆதிகுணேசன் கேட்கிறாரு. அதற்கு அந்த நபர், நான் இப்பதான் உங்களை முதல் முறையா பாக்குறேன், இனிமேல் அடிக்கடி சந்திப்போமே நினைக்கிறேன்னு சொல்றாரு. என்ன விஷயம் இங்க வந்திருக்கேன் ஆதிகுணேசன் கேட்க, அதற்கு அந்த நபர் இந்த வீடு உங்க பேர தானே இருக்குன்னு கேள்வி கேட்கிறாரு. முதல்ல நீ யாரு, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு குணேசன் கேட்கிறாரு. உடனே அவர் தன்னோட, நான் குளோபல் லெவல் கம்பெனியில மேனேஜரா ஒர்க் பண்றேன், இந்த ஏரியாவில் ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல் கட்டலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இது தொடர்பு பேசதான் வந்திருக்கேன். ஹோட்டல் கிட்ட இந்த ஏரியாவில் உள்ள எல்லா வீட்டையும் நாங்க வாங்கிட்டோம், நீங்க மட்டும் தான் பாக்கி, அதுதான் உங்ககிட்டயே பேசி ஓகே பண்ணலன்னு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்ப ஆதிகுணேசன் புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்காரு. அதற்கு அந்த நபர், சார் உங்க வீடு மொத்தம் 8 கிரவுண்டு, அதற்கு நீங்க என்ன ரேட் எதிர்பார்க்குறீங்க, இன்றைய மார்க்கெட் ரேட்டை விட 30% அதிகமாக கொடுக்குறோம், இந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துருங்க டீல் பேசுறாரு. இதை கேட்டு வீட்டுள்ள எல்லாருமே சாக்காயிடுறாங்க. இனி சீரியல்ல கார்ல இருக்க புது வில்லன் வர இருக்காரு. இனிமேல் எது நிமிஷம் தொடங்குது சீரியல் அனல் பறக்கிறது மட்டும் உறுதியா தெரியுதுங்க. இந்த வில்லன் தான் ஆதிகுணேஸ்வரன் ஈஸ்வரியை தாக்கியதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்குது. அதனால அதை வச்சு குணசேகரனை அவரை பிளாக்மெயில் செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் இது போன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் டபுள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.